ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரிஷா கிச்சன். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல ஒரு திக்கான டேஸ்டியான ஒரு ஃபிஷ் கறி தான் இன்றைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இந்த ஃபிஷ் கறியை செய்கிறதுக்கு நீங்கள் ஒனியன், க்ரீன் சில்லி, கறி லீவ்ஸ், ஒரு சின்ன கார்லிக் பீஸ், அது எல்லாத்தையும் ஒரு கிரைண்டர் ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். கொஞ்சம் இஞ்சியும் போட்டுக்கொள்ளுங்க. ஒரு இஞ்சி துண்டையும் போட்டு நல்லா அதை அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ ஒரு தவாவில் இல்லாட்டி ஒரு பேனில் நீங்கள் கொஞ்சம் அந்த பேன் நல்லா ஹீட் ஆகினதுக்கு பிறகு நீங்கள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயிலை சேர்த்துக்கொள்ளுங்க. அந்த ஆயிலில் ஒரு 1 டீஸ்பூன் அளவு கடுகும் நீங்கள் அதில் சேர்த்து நல்லா அதை இந்த பொரிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த ஒனியன் அந்த மிக்ஸை வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து அது நல்லா வதங்கினதுக்கு பிறகு அதில் இருக்கிற அந்த பச்சை வாசனை போனதுக்கு பிறகு நீங்கள் அதில் தேவையான மசாலா பவுடர்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இதில் நான் வந்து ஃபிஷ் மசாலா தான் அதை தான் நான் ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். 1.5 டீஸ்பூன் அளவு ஃபிஷ் மசாலா தூளை நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு சில்லி பவுடரையும் இதுக்கு உங்கள்கிட்ட ஃபிஷ் மசாலா இல்லாட்டி உங்களுக்கு சில்லி பவுடரையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கொள்ளலும். நான் இந்த டிஷ்ஷுக்கு வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணாமல் நான் ஃபிஷ் மசாலா மட்டும்தான் இதுக்கு ஆட் பண்ண போகிறேன். அடுத்து தேவையான அளவு சால்ட், 1 டீஸ்பூன் அளவு கறி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு yellow பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு cumin பவுடரையும் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் வதக்கி கொள்ளுங்கள். அந்த மசாலாவோட வாசனை போகிறதுக்கு அதை வதக்கி கொள்ளணும். நான் ஆல்ரெடி 3 இந்த புளித்துண்டை வந்து கரைச்சி வச்சுருந்தேன். அதில் அந்த கரைசலையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்களும் வந்து இந்த இதை கறியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நீங்கள் 3 இந்த உங்களோட ஃபிஷ் கறியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளியை வந்து கரைச்சி வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு உங்களோட கறி வந்து எந்தளவு அந்த கிரேவி ஈக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஒரு 5 பீசஸ் to 6 பீசஸ் மாதிரி தான் இந்த ஃபிஷ் கறி இன்றைக்கு செய்ய போகிறேன். நீங்கள் உங்களோட ஃபிஷ்ட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கு பிறகு இந்த ஃபிஷ் கறி வந்து நல்லா கொதிச்சு கொண்டு இருக்கிற டைமுக்கு நீங்கள் இந்த ஃபிஷ் பீசஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. எந்த ஃபிஷ்ஷுக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக நல்ல உரப்பாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கிரேவி வந்து நல்லா கொதிச்சிட்டிக்கு இந்த டைமில் நீங்கள் ஃபிஷ் பீசஸை வந்து ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் 2 சைடையும் வந்து நீங்கள் அவ்வளோ நேரம் குக் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி 2 சைடையும் குக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இது குக் பண்ண போகல நீங்கள் ஃப்ளேமை மீடியம் அளவில் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு அந்த கிரேவி வந்து நல்லா வற்றி அதில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அது திக்காகிடும். உங்களுக்கு கறி அந்த கிரேவி வேணுமா இருந்தேன்டா நீங்கள் வந்து மீடியம் டு லோ அளவில் ஃப்ளேமில் வந்து நீங்கள் இந்த நெருப்பை வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். இந்த கிரேவி வந்து புட்டு, ரொட்டி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே இந்த ரைஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல காம்பினேஷன் ஆகிக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.